அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் புனர்பூசம் பூசம் ஆகில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு ஆடி மாத பலாபலன்கள் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் 2025ஆம் ஆண்டு ஆடி மாதம் கடகராசி எப்படி இருக்குது, இதுதான் பாயிண்ட், இதுதான் தலைப்பு. இதில் புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் ஆட் ஆகிறீங்க. பொதுவாக கடகராசிக்கு இவ்வளோ நாளாக எப்படி இருந்தது, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, கடகராசிக்காரர்களுக்கு உண்டான தன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். கடகம்னா சந்திரனுடைய வீடு. சந்திரன் யார்? குளிர்ச்சியானவன், மனசுக்கு அதிபதி, தாயாருக்கு அதிபதி. சூரியன் உஷ்ணம், சந்திரன் குளிர்ச்சி, ரெண்டுமே ஒரு உடம்புக்கு தேவை. ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன் ஒருத்தருக்கு. அப்படி தான் சுவாமிக்கே பூஜை பண்ணுவோம். அப்போது அந்த சீதளம் உங்கள் சரீரம்லாம் சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் தான் எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கும். சில பேர் சரீரம்லாம் எப்போவுமே சூடாக இருக்கும், சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் வருது. அப்போது ரொம்ப ஒரு இரக்க சுபாவங்கள், இரக்க குணம் கொண்டவர்கள் கடகராசி நேயர்கள்லாம். இன்னொருத்தர் கஷ்டம்னா உடனே தாங்க மாட்டாங்க, கண்ணில் தானாக கடகடன்னு தண்ணி வந்துடும். அதான் தண்ணி, நீருக்கு அதிபதி சந்திரன். ரொம்ப குளிர்ச்சியான தேகம். அந்த மாதிரி எதையுமே தனக்குன்னு எதிர்பார்க்காதவர்கள். வாயை திறந்து கேட்க மாட்டாங்க எனக்கு இது வேணும்னு சொல்லி. ஆனால் மனசுக்குள்ளே எதிர்பார்ப்பாங்க. அது நடக்குமா? இப்போ நீங்கள் ஒன்று நினச்சிங்கன்னா அது எப்படி எனக்கு புரியும்? இது வேணும் அப்படின்னு கேட்டால் தான் நம்ம அதை செய்ய முடியும். அந்த மாதிரி அமைப்பு உடையவர்கள். அதே மாதிரி பிறருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள். இப்படியெல்லாம் பொதுவாக சொல்லலாம். கடந்த 2.5-3 வருஷமாக பார்த்தோம்னா அஷ்டமச்சனி, பலவிதமான துன்பங்கள். தற்சமயம் பார்த்தோம்னாலும் அப்படி தான் இருக்குது. குரு 12 மறைஞ்சு போச்சு. விரய குரு இருக்கிற தொழில் அப்படிங்கிறத விடுவிச்சிடணும், விட்டு போயிடும். சனி 9க்கு வந்தாலும் நன்மை அப்படிங்கிறது கிடையாது. கேது ராசிக்கு 2ஆம் இடத்து குடும்பத்தை பிரிப்பார். கண்டிப்பாக நடக்கும். கேதுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், அது வாதம், வம்பு வழக்கு, கோர்ட் கேஸ், நீதிமன்ற பிரச்சனைகளை வச்சு குடும்பஸ்தானத்திலே இருக்கார். அதனால் அந்த மாதிரி அமைப்புகள், குடும்பத்தில் ஒரு தேவையில்லாத சங்கடங்கள், சண்டை சச்சரவுகள், பலவிதமான கெட்ட பேர், எத்தனை செஞ்சாலும் ஒரு நன்மைங்கிறது இருக்காது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் கையில் ஒரு பைசா இருக்காது. எல்லோரும் உங்களையே தான் திட்டுவாங்க. ஆனால் நீங்கள் மனசார எல்லாரையும் விரும்புவீங்க, எல்லோரும் வேணும்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. கிரக நிலவரங்கள் அப்படி இருக்குது. அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில்னாச்சும் இந்த கிரகங்கள் ஏதாவது நமக்கு சாதகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த ஆடி மாத பலாபலன்களுக்குள்ளே வந்திருக்கோம். இந்த மாத கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராசியிலே சூரியன், 2ஆம் இடத்துல கேது, 3ஆம் இடத்துல செவ்வாய், 4, 5, 6, 7 ஒன்றுமில்லை, 8 ராகு, 9 சனி, 10ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 11 ஒன்றுமில்லை, 12 புதன், குரு, சுக்கிரன். அப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்கள் நமக்கு நன்மையை செய்யுமா? ஓரளவு தான் செய்யும். இந்த மாதம் அப்படின்னு எடுத்துட்டால் கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் உஷாராக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் தான் எடுத்துக்கணும். ராசியிலே சூரியன் இருக்கிறதுனால தேவையில்லாத உடல் உபாதைகள், மருத்துவ செலவுகள், கிருமி தொற்றுகள், ஜுரம், காய்ச்சல், இந்த மாதிரி ஹிருதய சம்பந்தமான நோய், மருத்துவ செலவு, அல்லது தகப்பனாருக்கு பிரச்சனை, அப்பாவுக்கு உடல்நலம் பாதிப்பு, பேச்சால் கலகம், வாய் பேச்சினால் பெரிய பகையை ஒன்று ஏற்படுத்திப்பீங்க. சூரியன் ராசியில் இருக்கும் பொழுது பேச்சு அதிகமாக, ஏதோ ஒரு பேச்சு டக்குன்னு மனசுக்குள்ளே 2 வருஷமாக 3 வருஷமாக உன்னை போட்டு பொறும்பின்னு இருப்பீங்க. அது இப்போ வெடிச்சிடும். அந்த வார்த்தை பெரிய சண்டையாக மாறி பிரச்சனைகளை கொடுக்கும். சூரியன் ராசியில் இருந்தால் அரசாங்க பகை அப்படிங்கிறத ஏற்படுத்தும். ஜாக்கிரதையாக இருக்கணும். 2ஆம் இடத்துல கேது, நான் முதல்ல சொன்னேன், குடும்பம், வாக்கு, தனம். ஏது இருந்தாலும் கேது இருக்கக்கூடாது. கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்ப பிரிவு, கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு, வாக்குவாதங்கள், சில பேர்த்துக்கு விவாகரத்து வரைக்கும் போகலாம். யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். கருத்து வேறுபாடுகள், புரியாமல் போகிறது, சந்தேகப்படுறது, தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தும். நீதிமன்ற பிரச்சனைகள் வரலாம். பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வரலாம். உடல்நலமும் பாதிக்கப்படலாம். ஜாக்கிரதையாக இருக்கணும். 3ஆம் இடத்துல செவ்வாய், நன்மை, தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். அம்மா வீட்டில் தான் சொத்து இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நன்மைகள் ஏற்படும். அதே சமயம் தாயாருக்கும் உடல்நலம் பாதிக்கப்படலாம். மருத்துவ செலவுகள் வரலாம். விவசாயிகளுக்கு பெரும் செல்வம், விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், மருத்துவ கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் கடகராசியாக இருந்தால். 4, 5, 6, 7 ஒன்றுமில்லை, 8ஆம் இடத்துல ராகு, கலத்திர தோஷம். அதான் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை. ராகு கேது தோஷம்னு சொல்லுவாங்க இது. அப்போது 8ஆம் இடம் கலத்திரஸ்தானம், 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். குடும்பமும் கலத்திரமும் திருமண வாழ்க்கையும் ஈக்குவல் பண்ணி பார்த்தா குடும்பமும் அதுதான், திருமண வாழ்க்கையும் அதுதான். அந்த இடத்துல 2 கிரகமும் தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறதுனால அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. தேவையில்லாத பிரச்சனைகள், 3வது நபர் தலையீடு, நுழைவு, இதெல்லாம் ஏற்படும். புரிஞ்சுக்குங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது.
கெட்ட பெயர், அசிங்கம், அவமானம், கேவலம் அப்படிங்கிறது உண்டாகும். ஜாக்கிரதையாக இருக்கணும். 9ஆம் இடத்துல சனி ஓரளவு நன்மையை கொடுக்கும். 8ஆம் இடத்துல சனி இருந்து பலவிதமான அலைச்சல், துன்பம், துயரம், வேதனைகள், கஷ்ட நஷ்டங்களில் இருந்து விடுபட்டாலும் 9 சனி அப்படிங்கிறது ஓரளவு நன்மை. எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். திடீர் பிரயாணங்களால் நன்மை. அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் போக வேண்டியது வரும். அதனால் நன்மைகள் ஏற்படும். இருக்கிற சுயமான சொத்துக்களை விற்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படும். இப்போ பொதுவாக கடகராசி அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாத பலாபலன்களில் 90% நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 90% நன்மைகள். கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள் இவங்களுக்கு 90% நன்மைகள். சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கும் 90% நன்மைகள் ஏற்படுது. இந்த மாதம் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதம் 25ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4:53 முதல் ஆடி மாதம் 27ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை 8:35 வரை இந்த சந்திராஷ்டமம் சஞ்சரிக்கிறது. அந்த நேரத்தில் முக்கியமான பணிகளை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம். இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் நீலம், அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. அம்பிகையை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிகரல்ல வேணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே, நாம் இது வரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது ஆடி மாத பலாபலன்கள். அதாவது 2025ஆம் ஆண்டு விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 12 ராசிகளுக்கும் இப்படியெல்லாம் தான் இருக்கும் அப்படிங்கிறத நாம் பல நூல்களிலிருந்து இன்னென்ன கிரகங்கள் இங்கெங்கெல்லாம் இருந்தால் இன்னென்ன பலன்களை தான் கொடுக்கும் அப்படின்னு 18 சித்தர்கள், அதில் புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் ஒருவர் முறையாக இந்த கிரக அமைப்புங்கிற நூல், கிரக நிர்மாண பத்திரிக்கான்னு பேர் இருக்குது, அந்த நூலிலிருந்து எடுக்கிறது தான். இந்தந்த இடத்துல இந்தந்த கிரகங்கள் இருந்தால் இன்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத அந்த சித்தர்கள் சொன்ன வழியிலிருந்து எடுத்து உங்களுக்கு பலன்களாக வழங்கியுள்ளோம். அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது போக அவரவர்கள் சொந்த ஜாதகமும் ஒரு முறை பார்க்க வேண்டும். ஏன்னா இது பொதுவான பலன்களோடு முடிஞ்சிருது. இந்த பயிற்சிகள் இங்கே இருந்தால் இந்த பலன்கள், சொந்த ஜாதகத்தில் 12 கட்டத்தில் என்னென்ன கிரகம் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதில் எங்கே இருக்கோ அதுதான் நம்ம தலைவிதி, நமக்கு என்ன உண்டோ அது செய்யும். பொதுவான பலன்கள்ங்கிறது காம்பவுண்டு மாதிரி, சொந்த ஜாதகங்கிறது தான் வீடு மாதிரி, ஓன் ஹவுஸ். இப்போ அதில் ஏதாவது குற்றம், குறைகள், தோஷங்கள் அப்படின்னு ஒன்று இருந்தாலே, ஒரு ஜாதகத்தில் ஒரு தோஷம் அப்படின்னு இருந்தாலே எல்லா கிரகமும் படுத்துரும், எதுவும் வேலை செய்யாது. அப்போது என்ன தோஷம் இருக்குது, எதனால் நம்ம நல்ல நேரம் வந்தும் சனி பயிற்சி நல்லா இருக்குங்கிறான், குரு பயிற்சி நல்லா இருக்குங்கிறான், ராகுகேது பயிற்சி நல்லாங்கிறான், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது நமக்குன்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. உனக்கு நல்லா இருக்கா, உன் ஜாதகம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் ஏதாவது சின்ன ஓட்டை இருந்ததுனால் இதெல்லாம் நல்லா இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காது. அதனால் நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு முறை வாழ்க்கையில் பார்க்கணும். பார்த்து தெரிஞ்சுட்டு அதில் என்ன பரிகாரமோ அதை முறையாக பண்ணிவிட்டோமே ஆனால் வாழ்க்கை பூரா நமக்கு நல்லா இருக்கும். யாருக்கு மோசமாக இருந்தாலும் நம்ம இந்த தோஷத்தை கழிச்சிட்டோம், நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தைரியமாக நடமாடலாம். அதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது, அடியனுடைய தொலைபேசி எண்ணான 98809837098650 9835098370 இந்த எண்ணிற்கு தாராளமாக எப்போ வேணாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து எல்லா பலாபலங்களையும் தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு நவக்கிரகங்களுடைய ஆசீர்வாதங்கள் தங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.